ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, ஒரு அருமையான நம்மளுக்கு சத்துக்களை செடி மண்ணில் சத்துக்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு செடி வகைகளை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அது வந்து தமிழ் நேம் பார்த்திங்கன்னா குதிரை மசாலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதனுடைய அறிவியல் பெயர் பார்த்திங்கன்னா மெடிக்காகோ சட்டைவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன வேலையை செய்யுது, மண்ணில் எந்த மாதிரியான சத்துக்களை சேமித்து வைக்குது, அது மட்டும் இல்லாமல் என்ன பயன்கள் மண்ணுக்கு கொடுக்குது, விவசாயிகளுக்கு எந்த அளவு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டாகவும் இருக்குது. அதாவது ஹியூமனுக்கும் சரி, அனிமலுக்கும் சரி, பிளான்ட் சைடும் சரி, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்குது. இதோடைய ஹோல் பிளான்ட்டே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதனுடைய சீடும் பார்த்திங்கன்னா ஹைலி மெடிஷனலாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய பிளான்ட்டும் கூட. ஸோ இது நம்ம ஹியூமனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரிஷனல் ஃபேக்ட் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி அனிமலுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் ஃபாடராகவும் இதை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் சைடு சொல்லிட்டு நம்ம வரும்போது இது ஒரு க்ரீன் மென்யூராக வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி இது பவுடர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நிறைய கிச்சன் கார்டனுக்கு, டெராஸ் கார்டனுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அல்ஃபா மீல் டீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது எக்ஸலண்ட்டான ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டாக இருக்குது. இதை நம்ம க்ரீன் மென்யூராக நம்ம தக்காளி பயிர் செய்வதற்கு முன்னாடி நம்ம போட்டுட்டு நம்ம இதை பார்த்திங்கன்னா அதை நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம பலதானிய விதைப்பு முறை செய்வோம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த அல்ஃபா பிளான்ட் பார்த்திங்கன்னா மெடிக்காகோ சட்டைவா பிளான்ட்டை நம்ம போட்டு அதை ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வர வரைக்கும் விட்டு அதை ரொட்டாவேட்டர் போட்டு நீங்கள் நல்லா பட்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உழவு செஞ்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடிய பயிர் எதுவாக இருந்தாலும் நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இது என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ், பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்ஸ் இருக்குது. ட்ரை கண்டனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய ஃபார்மர்ஸ் ட்ரை கண்டனால்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காகனாக்கல பிளான்ட்டினுடைய வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ இது நேச்சுரலாகவே அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை கண்டனால் ஹார்மோன்ஸ் செடிக்கு சுரக்க வைக்கக்கூடிய வேலையை செய்யும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஒரு பிளான்ட்டாக இருக்குது. நார்மலாக எல்லா பிளான்ட் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா டாப் லேயரில் ஃபிக்சேஷன் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா அப் டு டீப் பார்த்தீங்கன்னா இப்போ டீப் சாயில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணும். ஃபைபர் ரூட்டாக இருக்கிறதுனால சாயிலினுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிளான்ட் செடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாக்கல அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணி செடியை நல்ல ஒரு ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு பாஸ்பரஸ் ஃபிக்சேஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பிளான்ட் சாயில்லையும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்குது இந்த பிளான்ட்டு. நம்ம முன்னவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணி அந்த செடி சாயில் பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங்கான இருக்கிறதுக்கு இந்த க்ரீன் மென்யூரெல்லாம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹை டெம்பரேச்சர் இருக்கிற போது அந்த லேண்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபீல்டாக விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது நிறைய ப்ராப்ளம் இதாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரீன் மென்யூர் போட்டுட்டு அதை படலிங் பண்ணிவிட்டு நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா ஒரு அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே ஒரு மல்ச் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த டீகம்போஸ்ட் ஆகிற வரைக்கும் சாயில் லேயரில். அப்போ அந்த டைரக்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோப்ஸ் ஹெல்த் பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸை பாதிக்காமல் நல்ல ஒரு மென்யூர்ஸாக இது ஃபார்ம் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மண்ணில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, நீரை சேமித்து வைக்கக்கூடிய தன்மையை அதிக பண்ணி கொடுக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் ஃபெர்டிலைசருடைய அளவு பாதியாக நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இதை நீங்கள் விதைச்சிட்டு ஓட்டி விட்டுட்டு நடவு செஞ்சுட்டு நீங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசரே யூஸ் பண்ணலனாலே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் ஃபிக்சேஷன் பண்ணி வைக்கிது, நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணி வைக்கிது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாயிலுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுது. கார அமிலத்தன்மையை மாற்றக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய மண்ணுடைய தன்மை நிறைய சேஞ்சஸ் ஆகும். நிறைய பயிர்கள் வளராமல் நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பலதானிய விதைப்பு முறை, இந்த அல்ஃபா பிளான்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் விதைச்சி ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பயிர் செய்யுங்க. நல்ல மகசூல் எடுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் நீங்கள் ஆர்கானிக்காக எப்போவுமே பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். கெமிக்கல் ஃபெர்டிலைசரை மட்டும் நம்பிட்டு இருக்காதீங்க. எப்போவுமே ஆர்கானிக்கு தான் நம்மளுக்கு பேஸு. சாயில் மண் நல்ல ஸ்ட்ரக்சராக இருந்தால் மட்டும்தான் நம்ம வைக்கக்கூடிய விவசாயம் பார்த்திங்கன்னா செழிப்பாக வளரும். நம்மளுக்கு நல்ல மகசூலை கொடுக்கும். சரிங்களா? தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோஸ்.